இவன் 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 எப்படிங்க இங்க வந்தான்? அதான் எனக்கு ஒன்னும் புரியல பவானி. இவனுக்கு எப்படி நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சது? என்னடா ஷாக் ஆயிட்டியா? ஆகணும்ல. இவன் எங்கடா இங்க வந்தான்னு பாக்குறியா? ஐயா, உங்களுக்கு தாயா பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏய், புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல. நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப பின்னாடி புரோகிதர் மந்திரம் சொல்றது கேட்டுச்சு. அது ஒண்ணும் போதாது. அந்த ஒரு க்ளூவை வச்சு நான் நூல் பிடிச்ச மாதிரி வந்து தோ இப்ப நான் பொண்ணை பிடிச்சிட்டேன். எப்படி? தோர பேசினப்போ அவனோட பேக் டிராப்ல புரோகிதர் மந்திரம் சொல்ற சத்தம் கேட்டுச்சு. அதை வச்சு பார்த்தா தோர சொன்ன மாதிரி பாரதிய கல்யாணம் பண்ணிக்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டா போல இருக்கு. உடனே இது சர்வேஷ் கிட்ட சொன்னான். சொல்லாதி. சர்வேஷ், நான் சந்தேகப்பட்டது சரிதான். அவன் என்ன சுத்தல்ல விட பார்த்தான். நான் அவன்கிட்ட பாரதி கிட்ட பேசணும், இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன்னு சொன்னதும் பயந்துகிட்டு பாரதி கிட்ட போனை கொடுத்துட்டான். பாரதி என்ன சொன்னாங்க ஆதி? பாரதியோட குரல் மட்டும் தான் கேட்க முடிஞ்சது. அந்த ராஸ்கல் என்ன பேசவே விடல. ஆனா போன் பேசிட்டு இருந்தப்போ பேக் டிராப்ல புரோகிதர் மந்திரம் சொல்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா? ஆமா சர்வேஷ், பாரதியை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கான். இப்ப என்ன பண்றது ஆதி? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். இங்க பக்கத்துல புரோகிதர்கள் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அங்க போய் நான் விசாரிச்சு பாக்குறேன். இது ஒரு ட்ரை தான். என் மனசுக்கு அங்கிருந்து ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு தோணுது. அப்படி தகவல் கிடைச்சா நான் உடனே உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப நீ நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வந்துரு. ஓகே ஆதி, நான் வந்துடுறேன். ஓகே. என்னடா முறைக்கிற? புரோகிதரே, உங்களுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க சொன்ன மந்திரம் மட்டும் என் காதுல விழாம போயிருந்ததுன்னா நான் இங்க வந்திருக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு போன் வந்துச்சே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அந்த போனை பண்ண வச்சதே நான் தான். சார், எனக்கு ஒரு சின்ன உதவி. என்ன விஷயம் தம்பி? சார், உங்க சங்கத்துல யார் யாரு எந்தெந்த விசேஷத்துக்கு போறாங்கன்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே போவாங்க? ஆமா, அதான் வழக்கம். இன்னைக்கு கல்யாணத்துக்கு உங்க சங்கத்துல இருந்து யார் யார் போயிருக்காங்கன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு முகூர்த்த நாள் கிடையாது. அதனால எங்க சங்கத்துல இருந்து யாரும் போயிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற கோயில்ல ஒரு விசேஷம். சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அங்கதான் போவோம். ஒரு சிலர் மட்டும் வரமாட்டாங்க. தப்பா நினைக்காதீங்க. நீங்க எதுக்காக இந்த தகவல்லாம் கேக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓனே, என்ன கொடுமை தம்பி. நாங்க என்ன பண்ணணும்? இங்க வராம இருக்கிறவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி யார் எந்த விசேஷத்துக்கு போயிருக்காங்கன்னு நீங்க கேட்டு சொன்னா மட்டும் போதும். கண்டிப்பா எனக்கு ஒரு தகவல் கிடைக்கும். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். சரிங்க தம்பி, இப்பயே கேட்டு சொல்றேன். ராமகிருஷ்ணா, யார் யார் வரலன்னு பாரு. இன்னைக்கு நம்ம கோபாலுக்கு உடம்பு சரியில்லை. சிவராமனும் அவன் மகாத்துக்கு போயிருக்கான். நம்ம வெங்கடேஷ் புரோகிதரும் சோமேஷ் புரோகிதரும் நந்தகோபால் புரோகிதரும் அவங்க மட்டும்தான் வரல. அவங்க 3 பேருக்கும் போன் பண்ணி பாருங்க.
தம்பி, இப்ப நான் பேசின வெங்கடேஷ் புரோகிதர் தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போயிருக்காரு. நீங்க அவர் மூலியமா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம். சரிங்க, அவங்க நம்பர் கிடைக்குமா? ஆ. ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். வரேங்க. சரி தம்பி. வாங்க